ரொம்ப டிசிப்ளின்டான ஆளுங்க. இவங்க எல்லாருமே லிட்டர் ட்ரெயின்டு. கேட் லிட்டர்ல தான் யூரின் மோஷன் எல்லாமே போவாங்க. கேட்டு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது ப்ரோ. அவங்களே ஓரளவுக்கு செல்ஃப் க்ரூம் பண்ணிப்பாங்க. வெயில் காலத்துல கேட் ஃபுட்டு சாப்பிட மாட்டேதுன்னா கேட் சூப்லாம் வருது. இப்போ முடியே கொட்டாத இருக்கிறதுக்கு சிரப் வேணும்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆமா, அது எதுவும் கண்டுபிடிக்கல. தண்ணி எப்பவுமே வைங்க. கேட்டுக்கு எப்பவுமே தண்ணி குடிக்காததுனால நிறைய இஷ்யூஸ் வரும். டோட்டல் சென்னை டெலிவர் பண்ணலாம் ப்ரோ. கேட் லிட்டர், கேட் ஃபுட் எல்லாமே பல்க் பேக்ஸ். ஹாய் ப்ரோ, நம்ம நேம் சொல்லுங்க. நம்ம ஹாப்பி பெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாக் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் கேட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. கேட் பத்தி சொல்லுங்க நமக்கு. ப்ரோ நம்ம கிட்ட பர்ஷியன் கேட்ஸும் அவைலபிளா இருக்காங்க ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா செமி பஞ்ச் இருக்காங்க, டால்ஃபேஸ் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், எல்லா வெரைட்டி ஆஃப் கிட்டன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கேட்லாம் ப்ரோ கிடைக்கும்? அதான் ப்ரோ, நம்ம கிட்ட போர்ஷன் கேட்ஸ், ஹிமாலயனு, பெங்கால் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணலாம். ஆமா ஆமா, பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா பை கலர்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், அவங்க ஒயிட், அது வந்து டார்டாய்ஸ் கலரு, அது வந்து டேபி கலரு. கேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 8 to 30 எழுதலாம் தரலாம். ஆமா ப்ரோ, இதுல இன்னும் ஹிமாலயன் கிட்டன் இருக்காங்க, பெங்கால் இருக்காங்க, எல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்காங்க ப்ரோ. நமக்கு டாக் பத்தி நிறைய வீடியோ நம்ம கொடுத்துட்டீங்க. இப்போ கேட் பத்தி சொல்லுங்க. கேட் எப்படி பாத்துக்கலாம்? ப்ரோ கேட் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது ப்ரோ. அவங்களே ஓரளவுக்கு செல்ஃப் க்ரூம் பண்ணிப்பாங்க. மற்றபடி இவங்க கிட்ட ரொம்ப டிசிப்ளின்டான ஆளுங்க. இவங்க எல்லாருமே லிட்டர் ட்ரெயின்டு. கேட் லிட்டர்ல தான் யூரின் மோஷன் எல்லாமே போவாங்க. மற்றபடி இவங்களுக்கு ஃபுட்டு போட்டு வச்சுட்டீங்கன்னா அவங்க தேவைப்படுற போது சாப்பிட்டுப்பாங்க. ஃபுட்டு போடலன்னா உங்களை காலை சுத்தி வந்து இடிக்கிறது, தேய்க்கிறது, இதை மாதிரி சேட்டையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. கிரீமி ட்ரீட்ஸ் ரெகுலரா கொடுக்கலாம். கேட் கிரேவிஸ் ரெகுலரா தரலாம். வெயில் காலத்துல கேட் ஃபுட்டு சாப்பிட மாட்டேதுன்னா கேட் சூப்லாம் வருது இப்போ, அதெல்லாம் கொடுக்கலாம். பாருங்க ஒரே சேட்டை தான் இவரு. கேட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பிளேஃபுல்லா தான் இருப்பாங்களா ப்ரோ? ஜம்ப் பண்ண விளையாடணும் அந்த மாதிரி இருக்காங்க. அதேதான் ப்ரோ, விளையாடிட்டே தான் இருக்கும். ஓரளவுக்கு சில பர்ஷியன் கேட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. சில கேட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டை மெயின்டைன் பண்றாங்களா ப்ரோ? அப்போ வந்து நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா அந்த ஹேர் ஃபால் மட்டும் தான். அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இன்னும் எனக்கே முடி கொட்டுறதுக்கு எதுவும் ஆயில் கண்டுபிடிக்கல ப்ரோ. கேட்டுக்கு கண்டிப்பா முடி கொட்டாதுன்னு சொல்றதுக்கான இது எதுவுமே இல்லை. ஓகேவா? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேணா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கே தவிர கண்ட்ரோல் பண்ணலாம். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு 100% 80% ஆகலாம். 80% 70% கண்ட்ரோல் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, நல்ல குவாலிட்டியான சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர கேட்டுக்கு வந்து என்ன சொல்றது, முடியே கொட்டாத இருக்கிறதுக்கு சிரப் வேணும்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆமா, அது எதுவும் கண்டுபிடிக்கல. சப்ளிமெண்ட்ஸ் வேணா இருக்கு. கேட்டை பொறுத்து அந்த கேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் கேட் எடுத்துன்னு வந்து என் கேட்டுக்கு முடியே வளரல அப்படின்னு கேட்டாங்கன்னா முடி வளர்றதுக்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் முடி வளராது. அந்த கேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். கேட்டோட ஜெனட்டிக்ஸ் இருக்கணும். நியர்பை வெட்டினரியன் கிட்ட கொண்டு போயிட்டு கன்சல்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைட் பண்ணிருவாங்க. என்ன சப்ளிமெண்ட் கொடுக்கலாம், என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், இது எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. வெட்டினரியோட டாக்டரோட கன்சல்டேஷனை பொறுத்து தான் அந்த கேட்டுக்கு சப்ளிமெண்ட் இதெல்லாமே கொடுக்கணும். இப்போ நம்ம கிட்ட இருக்க கிட்டன்ஸ்லாம் எப்படின்னா நம்ம ப்ரீட் பண்றதா இல்ல கஸ்டமர் சைடுல? இல்ல ப்ரோ, எல்லாமே கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்குறது. டாக் மட்டும் தான் நம்ம ப்ரீடிங். நம்ம ஆசைக்கு ஒரு 2 கேட்ஸ் வச்சிருக்கோமே தவிர நம்ம ப்ரீடிங் அந்த அளவுக்கு பண்றது இல்ல. கேட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்ல குட்டி போட்டுறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம் ப்ரோ. இப்போ வீடியோ பார்த்துட்டு எங்க வீட்ல நல்ல கிட்டன்ஸ் இருக்கு, குவாலிட்டியான கிட்டன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தரணும்னா தரலாமா? கண்டிப்பா ப்ரோ. பப்பீஸ் கிட்டன்ஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துப்பீங்க. நல்ல குவாலிட்டி நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் எடுப்போம். கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா இங்க இருந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டு கூட இல்ல வேணான்னு சொல்லிட்டு வந்துருவோம் ப்ரோ. இப்போ கேட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ப்ரோ க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? ப்ரோ கேட் வந்து செல்ஃப் க்ரூமிங் அனிமல் தான் ப்ரோ. அந்த அளவுக்கு என்ன சொல்றது ப்ரோ, க்ரூமிங்ன்றது தேவைப்படாது. ரெகுலரா பிரஷ் வச்சு மேல கோம் பண்ணா போதும் ப்ரோ. மோஸ்ட்லி கேட்டோட அண்டர் பாடியில தான் ப்ரோ க்ரூம் பண்ணாது விட்டுருவாங்க. அங்கதான் ஒரே நாட்டா ஆயிடும். அங்க மட்டும் ரெகுலரா க்ரூம் பண்ணுங்க. ரெகுலரா க்ரூமிங் பண்ணாவே போதும் ப்ரோ. க்ரூமிங் இந்த சென்ஸ் நெயில் கட் அப்பப்போ பண்ணா போதும். பாஸ் ட்ரிமிங், பிரைவேட் ஏரியா ட்ரிமிங் மட்டும் ரெகுலரா பண்ணுங்க. இயர் கிளீனிங், ஐ கிளீனிங் மேண்டேட்டரியா பண்ணியே ஆகணும் ப்ரோ. டெய்லி ஒரு வைப்ஸ் எடுத்து கண்ணாண்ட தொடச்சி விட்டு ஆகணும். இப்போ இந்த கேட்டுக்கே பாத்தீங்களா, இப்போ நம்ம க்ரூம் பண்ண கேட்டு தான் கண்ணாண்ட கிளீனா இருக்கு. பட் ஆனா இந்த கேட்டுக்கு பாருங்க 2 சைடு கண்ணாண்டியும் ஊழ வந்துருக்கு. கேட்டுக்கு அதை மாதிரி வந்துகிட்டே தான் ப்ரோ இருக்கும். அது எதுவுமே பண்ண முடியாது. ரெகுலரா கண்ணாண்ட காதாண்ட ரெகுலரா க்ரூம் பண்ணியே தான் ஆகணும். எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எந்த அளவுக்கு கேட்டை கிளீனா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருப்பாங்க. ஹெல்த்தியா இருக்கும் ப்ரோ. கேட்டுக்கு மோஸ்ட்லி அந்த அளவுக்கு ஒரு 70% ப்ராப்ளம் எதுவும் வராது ப்ரோ. ஓகே, இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, கேட்டுக்கு நல்ல இது இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெளியில போறதில்ல போர்ஷன் கேட்ஸ். கொஞ்சம் குவாலிட்டியான ஃபீட் மட்டும் கொடுங்க. தண்ணி எப்பவுமே வைங்க. கேட்டுக்கு எப்பவுமே தண்ணி குடிக்காததுனால நிறைய இஷ்யூஸ் வரும். தண்ணி எப்பவுமே அவைலபிளா வைங்க. கேட்டுக்கு தண்ணி குடிச்சாவே மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஆமா 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 ஆமா, கேட்டுக்கு தண்ணி கொடுக்காததை அவாய்ட் பண்ணுங்க. கிரேவிஸ் நிறைய கொடுங்க. சூப் நிறைய வருது இப்போ, நிறைய பிராண்ட்ல வருது சூப்ஸ்லாம். ஃபிஷ் ஃபிளேவர், சிக்கன் ஃபிளேவர்லாம் சூப் வருது. அதெல்லாம் கேட்டுக்கு ரெகுலரா கொடுங்க. லிட்டர் வந்து குவாலிட்டியான லிட்டர் யூஸ் பண்ணுங்க. லிட்டர் ரெகுலரா க்ளீன்
க்ளீன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாவே கேட்டுக்கு எதுவும் இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது. மற்றபடி ஸ்ட்ரீட் கேட்ஸ் வீட்டுக்குள்ள வருது, இல்லை உங்க கேட்டு வெளில போயிட்டு வருதுன்னா ரெகுலரா கேட் மேல பூச்சி ஏதாவது இருக்கா, மைட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது மட்டும் டாக்டர் கிட்ட கொண்டு போய் செக் பண்ணுங்க. அவங்க ஸ்பாட்டான்ஸ் இல்ல என்ன நம்மகிட்ட வெட்டினரியா இருக்கு, வெட்டினரி டாக்டர் இருக்காங்க, கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து சொல்லுவாங்க. இல்லை உங்க நியர்பை வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த கேட்ல வந்து என்னென்ன பிரைஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? ப்ரோ கேட்டோட ப்ரைசிங்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 6,000 7,000லேருந்து இருக்காங்க ப்ரோ. 6-7லேயே தரலாம். ஆமா ப்ரோ. டால் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 6,000 7,000 8,000ல ப்ரைசிங்லலாம் வராங்க ப்ரோ. செமி பஞ்சு 10,000 to 12,000, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு 12,000 15,000 20,000 அது மாதிரி ப்ரைசிங்ல வராங்க ப்ரோ. ப்ரோ இப்போ கேட் வந்து பாத்தீங்கன்னா மேல் ஆக்டிவா இருக்குமா இல்ல ஃபீமேல் வந்து ஆக்டிவா இருக்குமா ப்ரோ? ப்ரோ அது ரெண்டுமே அந்த ஓனரும் அந்த கேட்டை பொறுத்து ப்ரோ. நம்மளால இந்த கேட் ஆக்டிவா இருக்கும் அதெல்லாம் எதுவும் சொல்ல ப்ளே முடியாது. பண்ணிட்டே இருக்கும், இது தூங்குவோம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நான் சும்மா ஏதாவது உங்களுக்கு நான் வீடியோக்கு கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல மாட்டேன். அந்த கேட் வளர தான் ப்ரோ எப்படி இருக்க போகுது ஏது இருக்க போகுதுன்றது தெரியும். நம்மளால 100% ப்ரிடிக்ட் பண்ணி இது ரொம்ப ஆக்டிவான கிட்டனே, இது பயங்கர ஆட்டம் போடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த கேட் வீட்டில் போயிட்டு சைலண்டாக தூங்குச்சுன்னா கைண்டு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கேட்டோட கேரக்டர், அந்த ஓனர் அவங்க எப்படி அந்த கேட்டை ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அந்த கேட்டோட ஆக்டிவிட்டிஸும். அவங்க இன்ட்ராக்டிவாக வச்சிருந்தாங்கன்னா சின்னதுலேருந்து ஓரளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும். அந்த கேட்டை கண்டுக்காத அது பாட்டு வீட்டில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா, அது இன்ட்ராக்டே பண்ணாத இருந்துச்சுனாவே அது கேட்டு சோம்பேறியான கேட்டுன்னு தான் அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஆயிடும் சோம்பேறியாவே. ஆமா 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 ஆமா. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட் ஃபுட்லாம் இருக்கு. இப்போ நம்ம வீடியோல ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுங்க, கேட் ஃபுட் லிட்டர்ஸ் ஏதாச்சும். கேட் லிட்டர்ஸ் மார்க்கெட்ல நம்ம கிட்ட தான் ப்ரோ பெஸ்ட் பிரைசிங். நம்மளுக்கு கால் பண்ணா நம்ம பிரைசிங் என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். டோட்டல் சென்னை டெலிவர் பண்ணலாம் ப்ரோ. கேட் லிட்டர், கேட் ஃபுட் எல்லாமே பல்க் பேக்ஸ். கேட் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னேச்சர், கிரெயின் ஜீரோ 7 kg 7+1 7 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ வருது இப்போ. ஓகே ப்ரோ. மியோ இருக்கு நம்ம கிட்ட. மியோ 7 kg 20 kg. அதே மாதிரி விஸ்கஸ் 7 kg 20 kg. பெட் ஸ்டார் எல்லா பிராண்ட், ராயல் கெனைன் 4 kg 10 kg. நமக்கு அந்த கேட் ஃபுட் மட்டும் காமிச்சறீங்களா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ காமிக்கலாம் ப்ரோ. நான் உங்களுக்கு அது காமிச்சு கொடுக்குறேன் என்ன ஃபுட் என்னென்ன இது. மற்றபடி நீங்க கிட்டன்ஸ் வேணா டைரக்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கிட்டன்ஸ் வேணும்னா நம்மளுக்கு டைரக்டா கால் பண்ணுங்க. நம்ம போட்டோ வீடியோ ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேர்ல பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எந்தெந்த ஊருக்குலாம் ப்ரோ ஷிப்பிங் பண்ணுவீங்க கேட்? ப்ரோ ஷிப்பிங் பண்றது இல்ல ப்ரோ, நம்ம பஸ்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்து விடுறோம். ஓகே. சென்னை முழுக்க ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிடலாம் ப்ரோ கேட்டா இருந்தா. அப்படி இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குன்னா நம்ம பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பே பண்ணி அவங்க எடுத்து வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. மற்றபடி உங்களுக்கு அதர் ஸ்டேட்டா இருந்தா பஸ்ல தான் ப்ரோ கொடுத்து விட்டுட்டு இருக்கோம் இப்போதைக்கு. நீங்க கிட்டன்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா பேக் பண்ணி கொடுத்து விடலாம். பட் வைஸ் கேட் லிட்டரு, கேட் ஃபுட்டு இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து ரெகுலரா வேலூர், காஞ்சிபுரம், திருச்சி, கோயம்புத்தூர் கொடுப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. கஸ்டமர்ஸ் அங்க இருக்க கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, ரெகுலரா கேட் ஃபுட்டு கேட் லிட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம குளத்தூர் மார்க்கெட்ல கடை இருக்கிறதுனால அதர் ஸ்டேட் பீப்புள்லாம் கூட இங்க வராங்க. ஆந்திரா பீப்புள் நிறைய பேர் வந்து ஃபுட்டு வாங்குவாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே நியர்பை அவங்க ஊர்ல வந்து பெட் ஷாப்லாம் இருக்காது. அதனால நம்ம ரெகுலரா கொரியர் மாதிரி சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாமே ரெகுலர் கிளைண்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கிளைண்ட்ஸும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்சசரிஸ், ட்ரீட்ஸ், கிரேவிஸ், கேட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் என்ன வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப் வச்சிருக்கோம். எங்களுக்கு டாக் ஃபுட் வேணும், கேட் ஃபுட் வேணும், பல்கா வேணும்னா ஹோல்சேல் பிரைசிங்ல கொடுக்குறோம் ப்ரோ. ஹோல்சேல் ஆமா ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹோல்சேல்னா மினிமம் எவ்வளவு ப்ரோ எடுக்கணும் ப்ரோ? ஹோல்சேல் நம்மளுக்கு தெரியணும் ப்ரோ, இவங்க பெட் ஷாப் வச்சிருக்காங்க. ஓகே, ஷாப்புக்கு என்ன ஆக்சஸ் தேவைப்படும் அதுக்கு தரமா பண்ணி தரலாம். உங்களுக்கு எடுப்பாங்க, அது நம்ம பேசி கைட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. நோ இஷ்யூஸ் ப்ரோ, பார்த்து பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. கேட்டுக்கு வந்து என்னென்ன ஃபுட்லாம் ப்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்க ப்ரோ? இந்த பேட்ச் எல்லாருமே கிரெயின் ஜீரோ சிக்னேச்சர்ன்ற பிராண்ட்ல இருந்து ஃபுட் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. இந்த பேட்ச் கேட் எல்லாமே இதான் ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரேவிஸ் வந்து மிக்சடா கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ, மாத்தி மாத்தி ப்ரோ. இப்போ டாகுக்கு எப்படி நம்ம வேக்சின் பண்றோமோ கேட்டுக்கு அந்த மாதிரி வேக்சின்லாம் இருக்கா? ஆமா ப்ரோ, கேட்டுக்கு வந்து 60 daysல வேக்சின் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரோ. கேட்டுக்கு முதல்ல எதுவும் டிசீஸ் வரக்கூடாதுன்னு 3 வேக்சின் போடுவாங்க. அப்புறம் ரேபிஸ் 2 வேக்சின் போடுவாங்க ப்ரோ. இது நடுவில் டிவார்மிங் ஷெட்யூல் டாக்டர் கிட்ட கேட்டு வெயிட் போட்டு ஃபாலோ பண்ணி டிவார்மிங் ஃபாலோ பண்ணி ப்ரோ. சில கேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கத்திக்கிட்டே இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது எதனால அந்த மாதிரி? ஈட் சைக்கிள் வரும்போது சிம்டம் வரும் ப்ரோ. மேல் கேட்டால இருந்தாலும் ஃபீமேல் கேட்டாக இருந்தாலும் ஈட் சைக்கிள் வரும்போது இதுவாகும், அந்த கத்துறது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் ப்ரோ. அதே ப்ரோ நம்ம கிட்ட மேஜர் மூவிங் லிட்டர் சான்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ.
இது வந்து பெட்ஃபோர்ட்ன்ற ஒரு பிராண்டு, டிலைட்ன்ற ஒரு பிராண்ட் லிட்டர் சாண்ட் இருக்கு, பெட் பேட்டர்ன் இருக்கு, ஜீனியஸ் இருக்கு, அப்புறம் மணல் டைப்ல வர லிட்டர் சாண்ட் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ. நம்ம ஷாப்ல இல்லாததே கிடையாது, கேட்டுக்கு தேவையான A to Z தரலாம். ஆமா, கேட் லிட்டர் எல்லாமே 25 kg பேக்ஸ்ல இருந்து 5 kg 4 kg பேக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எப்ப கால் பண்ணீங்கனாலும் ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். சென்னை முழுக்க நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஒன் டே இன்னைக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இன்னைக்கே டெலிவரி பண்ண ட்ரை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் அடுத்த நாள் டெலிவரி பண்ணிடுவோம். அதே மாதிரி கேட் ஃபுட் பாருங்க, இது எல்லாமே கிரெயின் ஜீரோ பேக்கெட்ஸ். இது எல்லாமே ராயல் கேனின் வேரியன்ட். அதே மாதிரி கேட் ஃபுட்ல இன்னும் நிறைய பிராண்ட் இருக்கு ப்ரோ. ராயல் இப்போ என்ன கேட் ஃபுட் வாங்கினாலும் 10% டிஸ்கவுண்ட் தரலாம். ஆமா, கேட் ஃபுட் எல்லாத்துலயுமே 10% வரும் ப்ரோ. கேட் ஃபுட், கேட் லிட்டர், சாரி கேட் கிரேவிஸ், கேட் ட்ரீட்ஸ், கேட் ட்ரை ட்ரீட்ஸ், வெட் ட்ரீட்ஸ் எல்லாத்துலயுமே வரும். இதை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது ஃபெலிக்ஸ் பிராண்டோட கிரேவி ப்ரோ. இது ஃப்ரிஸ்கிஸ் பிராண்டோட கிரேவி. எல்லா கிரேவிஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. ஒரு பாக்ஸ் வாங்கினா கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட். ஆமா ப்ரோ, ஒரு பேக்கெட் 1/2 கிலோ பேக்கெட் வாங்கினா கூட நம்ம டிஸ்கவுண்ட் தரலாம் ப்ரோ. அந்த செயின், ஆக்சரிஸ், ஃபுட் இது எல்லாமே டாகோட ப்ராடக்ட்ஸ் ப்ரோ. இது எல்லாமும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் ரெகுலரா. இந்த மாதிரி கேட்ஸுக்கும் ட்ரீட்ஸ்லாம் இருக்கானா? கேட்ஸுக்கு ட்ரீட்ஸ் அது எல்லாமே அந்த சைடு இருக்கு பாருங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா மேட்டிஸ், NND பிராண்டோட ஃபுட்டு. இது பாத்தீங்கன்னா கிட்டியம்ஸ். இது பாத்தீங்கன்னா ராயல் கேனன். ராயல் கேனன் எப்பகிட்டமே நம்ம ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. இது வந்து ராயல் கேனன்ல ஃபசின் ஒரு வேரியன்ட் விட்டுருக்காங்க. இந்த செலக்டிவா கேட்ஸ் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க, சாப்பிட மாட்டாங்கன்ற கேட்டுக்காகவே விட்ட ஃபுட்டு ப்ரோ. இது சோம்பேறி கேட்ஸை ஆக்டிவ் ஆக்கும் ஃபுட் இல்ல, ஆக்டிவ் ஆக்குற மாதிரி ஃபுட் இல்ல, அவங்கள சாப்பிட வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஃபுட்டு. ஃபுட்டு பேரே வந்து அதனால தான் ஃபுசின் விட்டுருக்காங்க. ஸோ இந்த கொஞ்சம் ஃபுட் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாத, சாப்பிடவே பிடிக்காத கேட். ஆமா, அப்படைட் ரொம்ப லூஸ் பண்ண கேட்டுக்கு ஹைலி அப்படைட் கிரியேட் பண்ற மாதிரியான ஃபுட் தான் ப்ரோ. இது வந்து கிட்டன்ஸ்க்கு கொடுக்குறது, 12 months கிட்டன்ஸ் கொடுக்குறது. இது 1 ல இருந்து 4 months உள்ள மதருக்கும் பேபி கேட்டுக்கும் கொடுக்குற ஃபுட். இப்போ நம்ம கடைக்கு வந்தா இல்லாததே கிடையாது, எல்லாமே வச்சிருக்கீங்க. கேட் டாக் ரிலேட்டட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். இது வந்து பெர்ஷியன் கிட்டனுக்குன்னு செப்பரேட்டா கொடுக்குற மாதிரியான ஃபுட். இது வந்து பெர்ஷியன் அடல்ட்டுக்குன்னு செப்பரேட்டா கொடுக்குற ஃபுட். இது வந்து ஃப்ரிஸ்கிட், இது வந்து அவந்தின்ற பிராண்டோட ஃபுட். இது வந்து சிக்னேச்சர், இது வந்து ட்ரூல்ஸ், மேக்ஸி, பியூர் பெட் கூட நம்ம கிட்ட எப்பவுமே பெரிய பேக்ஸ், சின்ன பேக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நம்மளுக்கு கால் பண்ணீங்கன்னா சென்னை முழுக்க டெலிவர் பண்றோம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து 8190867696. ஹாப்பி பெட்ஸ், கொளத்தூர், விருகம்பாக்கம்.